பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவன் வீடு இது சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவ்வளோது பார்த்தீங்கன்னா சரியான பதிவான வீடாயும் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா ஓலை குடிசையால் தான் புள்ளாயுமே வேஞ்சிருக்குது. எல்லாருக்குமே பார்த்தா தெரிஞ்சிருக்கு. இல்லை எடுக்கணும் அந்த புள்ள என்ன பார்க்கணும் சாத்தி மாதிரி வச்சு வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பனங்காடுகள் மற்ற பார்த்தீங்கன்னா அதை கடந்து வந்தோம்ட்டா கடல் இருக்குது. ஒரு நாள் படிக்க போகிற வாண்டேக்கா வாண்ட பஸ் டிக்கெட்டை கூட ஒரு ஆள் இப்போ நான் இல்லாமல் அதை பார்க்குறேன்ட்டு செய்யக்கூடிய அகலம் இருக்கணும். இந்த மலைக்கு வந்து இந்த இடங்களில் நல்ல தண்ணி நின்றுன்னு சொன்னாங்க. அதாவது சமைக்க முடியாத அளவுக்கு தண்ணி நின்றுன்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்து அப்புறம் நாங்கள் அப்புறம் செய்ய விட இல்லை அப்புறம் செய்த ஆளுக்கு உயிராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தான் படுக்கிற இடம். அதாவது நானும் இவரும் வந்து முதல்வருக்கு உதவி செஞ்சாங்க. அது வந்து கார்னரில் அவ வந்து கொட்டில் வீட்டை இருந்தவ அவைக்கு வந்து கல்வீடு இருக்குது கச்சேரியில். என்ன அவள் அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 2 வருஷமாக பார்க்குறேன். நீங்கள் இதுக்குள்ள தான் இருக்கிறீங்க. போன வருஷம் வரைக்கும் இதுக்கெல்லாம் இருந்த நீங்கள் இந்த வருஷமும் இதுக்கெல்லாம் இருக்கிறீங்க. அப்போ நம்பலாம் இதுக்குள்ள தான் நீங்கள் உண்மையிலேயே இருக்கிறீங்கன்ட்டு. விடவில்லை சைக்கிளை கொடுத்தாலும் அவன் 2 பேரும் அக்காலும் தங்கச்சியும் போயும் பெறுவீங்க. 2 பேரும் பஸ்ஸில் 2 பேரும் இல்லை எனக்கு ஒரு ஆளுண்டாலும் பரவாயில்ல 2 பேரும் பஸ்ஸில் போய் வரதான். முதல்ல யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்த மாதிரி இல்லை. நீங்கள் வந்து இந்த நிவாரணங்கள்லாம் பண்ணுற நீங்கள் இந்த அரசாங்கத்தால் தர நிவாரணங்கள் அப்படி தான் பண்ணுற தந்ததோ இல்லை கூட நாங்களும் கஷ்டப்பட்டதுக்கு போட்டு செய்தோம். போட்டு செய்தோம். அது இப்போ பிரயோஜனமே இல்லாமல் போயிட்டு அப்படியே கடலும் எந்த வீடும் ஒன்றா தான் நிற்கும். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் காரைநகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல கொட்டப்புலம் என்று சொல்கிற இடத்துல நிற்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா காரைநகரில் இருக்கிற நீலங்காடு மற்ற பார்த்தீங்கன்னா ஊரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹெல்ப்புகள் செய்திருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு முந்த நாளும் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து அதால் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி நான் போட இல்லை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் நடக்கிற பிரச்சனை தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாமானை தந்துட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுக்க ஒருத்தரும் கேட்டுக்கொண்டு இருக்கேன் தான். அந்த பிரச்சனையால் வந்து நான் அந்த காணொலியை வந்து உங்களுக்கு காட்டே இல்லை. இன்றைக்கு நாங்கள் இங்கே ஏன் வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கொட்டப்புலம்னு சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண வரைக்க ஒரு அக்காவுன்னு சொன்னவா தங்களோட வீட்டையும் வந்து ஒரு எடுத்து போடுங்கோ. அதாவது தங்களோட வீடு இருக்கிற நிலைமையை பாருங்கள். அதாவது இந்த மழை பெய்தது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல மழை பெய்தது. அந்த நேரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் நிறைய வெள்ளம் இருந்தது. நாங்கள் அந்த டைம் வேறு யோசிச்சோனாங்க. ஆனால் வந்து நாங்கள் போன இடங்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் அப்படியான இடங்களுக்கு போனதில் நிறைய காட்ட முடியலை. இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா முழங்காலுக்கிட்ட தண்ணி நின்றுன்னு சொன்னவன் அந்த அக்கா அவன் வீட்டின் நிலைமையை வந்து பார்த்து அவாக்கு யாராவது உதவி செய்வினமோன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் ஓடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துன்னு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவன் வீடு இது சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவ்வளோது பார்த்தீங்கன்னா சரியான பதிவான வீடாயும் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா ஓலை குடிசையால் தான் புள்ளாயுமே வேஞ்சிருக்குது. எல்லாருக்குமே பார்த்தா தெரிஞ்சிருக்கு. மற்ற பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தண்ணி நிற்கிது. அதாவது கிணறு ஒன்று இருந்திருக்குது. அது வந்து மூடுபடாமல் இந்த மலைக்கு வந்த வெள்ளம் எல்லாம் தேங்கி நிற்கிது. அப்படி பார்த்திங்கன்னா இஞ்சால சுற்றியுமே இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா பனங்காடுகள் மற்ற பார்த்திங்கன்னா அதை கடந்து வந்தோம்ட்டா கடல் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் இனி அவாவோட கதைச்சு கொள்வோம். அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ அவன் வீட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இதுலேயே ஒரு மறைப்பு தான். அதாவது உள்ளே இதுக்கு இஞ்சாலும் இடம் இல்லை. அவன் சாமான் இல்லாமல் வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இதில் தான் படுக்கிற இடம். அதாவது படுத்தொழும்புற இடம் இதில் இருக்குன்னு பாருங்க. இதில் சமைச்ச சாப்பாடுகள் இருக்குது. அப்படியே திரும்பினோம்ட்டா உடனே இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இதை ஓலையால் தான் மேய்ஞ்சிருக்கணும். அதாவது கிச்சன் வந்து ஓலையால் தான் செய்திருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து இந்த இடங்களில் நல்ல தண்ணி நின்றுன்னு சொன்னாங்க. அதாவது சமைக்க முடியாத அளவுக்கு தண்ணி நின்றுன்னு சொன்னாங்க. அக்கா உங்களோட பேர் என்னக்கா? லோகேஸ்வரன் தனுஜா. லோகேஸ்வரன் தனுஜா. இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? 2 வருஷமாக இருக்கிறீங்க. அதாவது இதுக்கு முதல் நீங்கள் எங்கே இருக்கு? பாலாவோடையில் இருந்தோம். பாலாவோடை என்று சொல்கிறது இங்கே எங்கே இருக்குது? ஊருக்குள்ளே ஒரு மைல் போகணும். அப்போ அங்கே இருந்த கல்வீடா இல்லாட்டி? கல்வீடு தான். அது போக்குவரத்து ரோட்டு சரியில்லை. ரோட்டு ஒன்றுமே போடையில. தண்ணி வசதி இல்லை. மற்றது பூவாக்கூடு உடைஞ்சிட்டு டொய்லெட் பிட்டு உடைஞ்சிட்டு நான் ஜிஎஸ் மூலமாக அறிவிச்சிட்டேன். இன்னும் தான் ஒரு செயலும் செய்து தெரியல.
அது வந்து உங்களோட சொந்த காணி அங்கே அது அரசாங்கம் தந்த காணி அந்த வீடை பெற்றுக்கொள்ளணுமன்றதுக்காக அந்த வீடு தந்த வீட்டே என் வீடு வாங்கிட்டு கரைக்கடையில் கட்டினது. வீடு வந்து நீங்கள் எடுத்து கட்டி அவையா தந்தது. அது அரசாங்க வீட்டை திட்டமா குறையில் அடக்க வேற உரையாக கிடக்கு. எத்தனை வருஷம் அங்கே இது? அங்கே 2 வருஷம் இருந்தேன். 2 வருஷம். இந்த இது இதுக்கு அடியண்டம்மா ஒரு தண்ணி போக்கு ஒரு வசதியுமே இல்லை. அந்த வீடு டொய்லெட் பிட்டு முடைஞ்சிட்டு கூடும் அப்படி உடைஞ்சு கொட்டுண்டு போச்சு. இப்போ கட்டின வீட்டு இப்போ வீடு கட்டின வீட்டுக்கு அந்த கரைக்கடை காத்துந்தானே அதுக்காக அப்படியே இருக்கு. அவருக்கு என்ன வேறு கூட போக்குவரத்து பிரச்சனை ஹஸ்பண்டுக்கு பாலசுப்ரமணியம் லோயேஸ்வரன். நீங்கள் ஒரு கையுக்கு கொஞ்சம் கையை கிடங்க. மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்னக்கா தேவையாக இருக்குது முதலாவது எனக்கு தேவையான அந்த வீட்டையும் திருத்தி தந்து அந்த ரோட்டு ஒழுங்கு செய்து தண்ணி டேங்கி தருவீங்களா இருந்தால் நான் அதுக்கே போய் இருக்கிறேன். இது வந்தாக்கா அரசாங்கம் செய்கிற உதவி இல்லை, வெளிநாட்டிலேருந்து செய்கிற உதவி. அதைத்தான் நான் சொல்கிறேன். மற்ற அந்த ரோட் செய்கிறது எல்லாம் அரசாங்கத்துக்கு கதைக்கு. மற்றது எனக்கு ஏஎல் படிக்கிறது புள்ள வீடு திருத்தி தரேன். எனக்கு அந்த ஏஎல் படிக்கிற புள்ள நான் அப்படியே அங்கு மிஞ்சும் கொண்டு திரியல. அதாவது 18 வயசு அனுக்கிறான் மகள் வீட்டுக்கு. பாஸ் பண்ண 9 பிள்ளை 5 வா 9 பாடா பிரச்சனை இல்லை. இல்லை அது பிரச்சனை இல்லை. தேவையான வேணாம். சரி நான் சொல்றேன். இல்லை அவாக்கு ஒரு இதாக இருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களோட சொந்த காணி? இது மாமின்ற காணி தான். அந்த எனக்கு அந்த உதவி இல்லைன்றதுக்காக சும்மா கொட்டியில் போட்டு இருக்கிறேன். இருக்கிற காலத்துக்கு இருக்கிறேன். இந்த இதுக்குள்ள வெள்ளம் பெறையில மழை பெய்கிற வெள்ளம் நின்றது. வெள்ளம் நின்று வீட்டுக்கு வீடே உள்ளு கூடவாது. அதுக்கு தான் படுக்கிறேன் அந்த புள்ளையில வச்சு. இதுதான் புள்ளையில வச்சு படுக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் மொத்தமா? எனக்கு 4 பிள்ளைகள். ஒரு ஆள் திருமணம் முடிச்சிட்டார். 3 பேர் இருக்கணும். 3 பேர் இருக்கணும். அவையில என்ன தொழில் செய்யணும்? அந்த உங்களோட மகன் மற்றவர் கடலுக்கு போறவர் இளையவர். எத்தனை வயசு? அவரு 16 வயசு. 16 வயசு. பள்ளிக்கூடம் விட்டாச்சு. படிப்பு குறைவேண்டு இஎஸ் அறிவியர் மாதிரியே விட்டாரு. இனி ஓஎல்லாம் இனி பாஸ் பண்ண மாட்டாண்டு அவையா தான் விட்டாரு. மற்ற பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிற வசதி இருந்தா படிச்சு முன்னேறக்கூடிய வந்திருக்கு. ஹிந்து காலேஜ் விளந்துறேன். என்னமா அப்படியே பரவாயில்ல. மகள் வந்து என்ன பள்ளிக்கூடத்துலேக்கா படிக்கிறான்? விளந்துற ஹிந்து காலேஜ். என்ன விளந்துல ஹிந்து காலேஜ். மகன் தான் படிப்பு விட்டுட்டு கடைசி மகள் படிக்கிறான். என்ன படிக்கிறா இப்போ? ஏஎல் படிக்கிறா. ஏஎல் ஆர்ட்ஸா இல்லை காமர்ஸ்? ஆர்ட்ஸ் படிக்கிறான். 9 பாடம் பாஸோ ஓஎல். மற்ற கடைசி மகளும் அந்த பள்ளிக்கூடம் தான் படிக்கிறான். கடைசி மகள் அவாக்கு எத்தனை வயசு? அவாக்கு 13 வயசு. அவர் வந்து என்ன தொழிலுக்காக்கா போகிறவர்? 2 காலம் ஆணிக்கூடு. அம்புற வேலையும் போவேன். போக வேண்டியா நிரந்தர வேலை. இந்த கடலுக்கு போய் வர நடந்து வல்லம் இல்லை ஒன்றும் இல்லை நடந்து போய் வந்துட்டு. இவரு கண்ட சொந்தமா வல்லம் இல்லை. அப்ப மகன் போறவர் அவரும் வல்லம் இல்லை நடந்து தான் போறது. அவ்வளவு தூரம் போய் 2 கிலோமீட்டர் நடக்கும் கடற்கரையில இருந்து உள்ளுக்கு. எவ்வளவு ஆல்பத்துல நிப்பீங்க? தானே நிக்குது. அந்த மலைக்குள்ளே எட்டாது போகவே இல்லை. அந்த நேரமே என்ன செய்யணும்? உதவி பள்ளத்துல வரை போயிடறாங்க. ரக்கி விடுவேணும் அங்கே கொண்டு போய் திருப்பி விரைக்காவ ஏற்றி ஏற்றி யார் வேணும்? எந்த ஆண்டாக்கானே இப்போ நீங்கள் முதல் இருந்த வீடுன்னு சொல்கிற வீடு இருக்குல்ல, அது வந்து எந்த ஆண்டில் கட்டி தந்தது? அதாவது எத்தனையாம் ஆண்டு? 2010 இல்லை பொருங்க வார் ஞாபகம் இல்லாமல் கிடக்கு. 2021 மகளுக்கு சாமத்தியோடு செய்தேன் நான். அதுக்கு முதல் 1 வருஷத்துக்கு முதல் இருந்தேன் நான். 2020 பேர் அரசாங்கம் தான் முழு காசுமே தந்தது. இல்லை கூட நாங்களும் கஷ்டப்பட்டதுக்கு போட்டு செய்தேன். போட்டு செய்தது அது இப்போ பிரயோசனமே இல்லாமல் போயிட்டு. அது என்ன உள்ளே இருக்குதோ? கரை பக்கத்தில் கடலாம் காணி இல்லையாண்டு அந்த வீட்டு திட்டத்தை வந்தது. அவை அரசாங்கம் தான் அதுக்கு கட்டி தந்தவ. எனக்கு கடல் காத்துக்கே எல்லாம் அரிச்சு போச்சு. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களோட திருத்தி தந்தா இருப்பீங்க. ரோட்டு திருத்த அது எனக்கு அதை திருத்துறதாக்கா வந்து அதை செய்து தாரன்னு சொன்னேன். இஎஸ்ட கதைச்சிட்டேன். ரோட் திருத்தி தருவேணும். சுவரா ரோட் திருத்தி தருவேணும்டா உங்களுக்கு அந்த வீடு வந்து திருத்தி தருவேணும். அது நாங்களும் இப்போ கதைச்சிருக்கு என்ன முடிவா சொல்லல. கடற்கரை ரோட்டோ என்ன ஒரு பிரச்சனை அள்ளி கொண்டு போகணும். கடலால கூடிச்சுதாண்டா ரோட்டையும் எடுத்து கொண்டு போயிடும். வீடும் அரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இப்ப இஞ்ச ஒரு 5 வரி கல் வச்சு தகரம் அப்படி செய்தாலும் நான் இருப்பேன். ஏன்னா சேஃப்டியாண்டா நான் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தான் பார்க்கணுன்றதுக்காக இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு திருத்தி இருந்தாலும்னா
அரிச்சு கடும் மலைக்கு என் வீடும் கடலும் உண்டு. கடலும் உண்டு. அப்படித்தான் போன வருஷம் முதல் வருஷத்துக்குள்ள நின்றுனேன். அப்படி கடலும் என் வீடும் ஒண்டாத்தான் நிற்கும். அப்படி மலைக்கு வெள்ளம் எல்லாம் வீடும் கடலும் ஒண்டாத்தான் நிற்கும். அந்த இதுக்காக தான் இரவாசி இஞ்சால வந்து இருக்கிறேன் நான். மற்ற இப்போ இந்த மாசங்கள் அதாவது இப்போ செய்கிற தொழிலில் எவ்வளவு வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு? இப்போ மழை காலம் 2 பேருமே வேலைக்கு போகிறதோ? நான் இப்போ நினைவாருத்தேன் நான். இப்போ தம்பியும் அப்பா வந்தான். அப்போ 2 பேருமே ஒரு நாளைக்கு சராசரி சராசரியாக எவ்வளோ உழைப்பினம்? இப்போ இவர் தொழில் போனால் அவர் போக மாட்டார். அவர் போக மாட்டாரா? இவர் இல்லாமல் இருந்தால் அவர் போவார். அந்த விலையில பொறுத்து 1000க்கும் பாடுமா. மேசன் விலையும் குறைவு தானே இப்போ மழை காலம். மேசன் வேலையாண்டா நீங்கள் எங்கே போகிறது? யாழ்ப்பாணம் கிளிநொச்சி எல்லாம் தங்கு வேலைக்கு வந்து சம்பளம் கூட என்ன? தங்க வேலை 2500 கொடுக்குறாங்க லேபருக்கு. நீங்கள் லேபர். மற்றது இப்போ உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது? இந்த வீட்டை விட வீடு இப்போ சரி வேற இல்லையாண்டா உங்களுக்கு இப்போ தொழில் முயற்சிக்காக வல்லம் உண்டு. என்ன விலைக்கு வேறு வல்லம்? இப்போ குறைவு செய்யறா 3 லட்சம் முடியும். 3 லட்சம் வல்லம் விலையெல்லாம் சேர்த்தோம். வல்லத்து புறம் விலைக்கு புறம்பாகும். விலை வந்து விலை உங்கள்கிட்ட இருக்கோ இல்லாட்டி? இந்த பழசை தான் கொண்டு வைக்கிறேன். இது வந்து என்னென்ன இந்த பழுதாயின இந்த ஆக்கள் பழுதாகிற ரீரவையிலோ சில வேலையை அது என்னது? அது துண்டா பாவிக்கலான்னு சொன்னால் கலட்டி போடுவேணுமா? ரைட். இப்போ அதை தான் நாங்கள் பற்றி கொண்டு பயன்படுத்துகிறோம். இல்லை தானே விலை இல்லை. இப்போ அந்த தச்சமும் விலை இல்லை. வச்சு தான் நாங்கள் 800 சில 800 கிடக்கும் 1000 படம் ஒரு நாளைக்கு 500 படம் சில அதுவும் இல்லாமல். அப்போ அந்த நேரங்கள்ல எல்லாம் தம்பி அவர் போகிற இல்லையா தொழிலுக்கு? அந்த 5 நாளா ஒன்றுமே இல்லை. நான் உள்ளதை சொல்கிறேன். 5 நாளா ஒன்றுமே இல்லை. அவன் கடலுக்கும் போகல. 150 கிராம் ராலும் விலை. 150 கிராம். நீங்கள் ரால் மட்டும் பிடிக்கிறது? ரால் மீன் விலை போகிறேன். மீன் விலை இல்லை. நான் அங்கே இருக்க பாலோட இருக்க 2 லட்சம் விலை கலவை போனேன். மீன் விலை பாலோட அது இருந்தால் பிரச்சனை இல்லை. 10,000 15,000 உழைப்பு மீன் விலை அது கலவை. இப்போ மீன் விலை வாங்குறேன்டா எவ்வளோ வேறு உங்களுக்கு? இப்போ அந்த முதல் மாதிரி உழைக்கணுமன்றதுக்கு மீன் விலை வாங்குறேன்டா எவ்வளோத்துக்கு வேறு? கட்டின வழியே வாங்குறேன். சாவக்காடு தான் பார்க்குறேன். சாவக்காடு தடி வந்து நீங்களே செய்கிறது மற்ற விலை மட்டும்தானோ அதுக்கு? நீங்களும் தொழிலுக்கு போறீங்க என்னம்மா? அவ ஒரு நாளை வீடியோ எடுக்கணும். நாங்க நிறைய பேர் போறாங்க கடல் தொழிலுக்கு. பெண்கள்லாம் போறாங்க. பொம்பளைகள் கூட அவையே அப்படியே வியாபாரத்துக்கு அங்கே வர சங்கான பக்கம் எல்லாம் நீந்தி தானே பிடிக்கிற இல்லை உங்களோட கணக்கான மட்டத்துக்குறாங்க? அது கிடங்குலாம் உள்ள கிடங்குலாம் இருக்கும். உலகி கொண்டு போவா 8 வரும். அங்கே கிணறு மாதிரி இருக்கும் மீன் கிடங்கு. போக தாழ்மா போய் கொண்டு இருக்கும் 8. அந்த நேரம் மீன் தாண்டு தான் பிடிக்கும். அந்த சொரியண்டு ஏதோ ஒரு இப்போ கிட்டல செத்தவில்லை அது தண்ணி மாதிரி. தண்ணி தான் தண்ணியும் அதுவும் ஒன்று சரியா இல்லை அந்த கடல்ல ஜெலிபிஸ் அதுக்கு பேர். எனக்கு அந்த காலத்தில் இருந்தாப்புல தலை சுற்றி விழுவேன். விழுந்தா அது ஏன்னா 1 மணித்தியானம் 2 மணித்தியானத்தை பிறகு என்ன செய்கிறதே சரின்னு அது அப்படியே நடந்திருக்கும். தனியானி கேட்க நடந்திருக்கும். எங்கள் வீட்டில் ஆப்ரேஷன் செய்யணும்னு திரும்பி வந்துட்டு மூளையில் அடிபட்டதான். உங்களுக்கு அடிபட்டது விழுந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஆப்ரேஷன் செய்ய விட இல்லை. அப்புறம் செய்த ஆளுக்கு யோசிச்சு டென்ஷன் வந்தா தானே அப்படி. மற்றும்படி இப்படி சந்தோஷமா இருக்கு அப்படி இல்லை. ப்ரெஷர் இருக்கு. வெயில் நேரம் வேலை செய்தா தூக்கி எறியுமா? படிக்க வச்சு இதுவும் கூட பேத்தி என்ன வயசாளது? நான் அதைத்தானேன்னா என்ற கனவு என்ற ஃபுல்லாக OAL பாஸ் பண்ணி ஒரு உத்தியோகம் எடுக்கணும் என்ற வைராக்கியம். நான் உத்தியோகம் எடுக்கணும். அந்த புள்ள என்ன பார்க்கணும் சாத்தி மாதிரி வச்சு பாப்பாக்கா நீங்கள் சரியா படிக்க வச்சிங்கன்னா சரி. இப்போ என்ன பண்ணுறோம் இந்த படிக்க போகிறவா இல்லை அவாக்கே எதுவும் தேவை இருக்கும் படிக்க போகிறதுக்காக. இப்போ அவருக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. எல்லா தேவையும் சில நேரம் செய்யலாமல் இருக்குது சில பேரால். சின்ன தேவைண்டா சில பேர் செய்ய முன்வர வேணாம்.
அப்படி பார்த்தீங்கன்னா அவ எங்க போறவா யாழ்ப்பாணம் தான் போறவான்னா யாழ்ப்பாணம் பள்ளிக்கூடமா டியூஷனுக்கு போறவா வேலந்திரை பள்ளிக்கு தான் போறோம். ஓ டெய்லியும் போயிட்டு இப்போ வந்தோம். பஸ்ஸில் எவ்வளோ முடியுமா அவாக்கு பஸ்ஸில் தானே போவா அப்படி 120 ரூபா போக 110 ரூபா வரப்ப 110 ரூபா 220 ரூபா 220 ரூபா அவாக்கு ஒவ்வொரு நாளுமே தேவை ஒவ்வொரு நாளும் டியூஷன் டிக்கெட் எடுத்து கொடுக்கும். அதையே சில பேர் செய்ய முன் வருவேன் நம்ம இப்போ ஒவ்வொரு நாளும் படிக்க போகிறவாண்டேக்கா அவன் பஸ் டிக்கெட்டை கூட ஒரு ஆள் இப்போ நான் எல்லா மாதம் பார்க்குறேன்ட்டு செய்யக்கூடிய அகலம் இருக்கணும். பஸ் டிக்கெட் எடுக்கிறேன்னா 600 டியூஷன் டிக்கெட் எடுக்கிறோம் 600 மற்ற டியூஷன் காசு 2500 மாதம் மாதம் எங்கே ப்ரைவேட்டாக படிக்கிறாவா டியூஷனுக்கு போகிறவா யாழ்ப்பாணம். ஆர்ட்ஸ் தானே சொல்லம்மா இல்லை வேற அது சிலண்டா கூட இல்லை அவா ரெண்டு பள்ளிக்கூடங்கள்ல அப்படி பள்ளிக்கூடங்கள்ல அவங்க மற்றது அவாக்கு அந்த அதை விட வேறு தேவை இருக்கும் அவாக்கு இப்போ இப்போ என்ன சைக்கிள் கொண்ட மதவடிக்கு சைக்கிள்லாம் கொண்ட விடணும். உங்கள்கிட்ட சைக்கிள் ஒரு பரட்டை சைக்கிள் நிற்கிறாங்க அந்த ஒரு சைக்கிள் நான் அது வேலைக்கு சில நேரம் கொண்டு போனா நடந்து தான் போவா. பள்ளிக்கூடம் போறேன்டா அவ சைக்கிளில் போகக்கூடிய தூரத்தில் பஸ் வரும் சில நேரம் பஸ் முன்னுக்கும் போயிடும் சில நேரம் ஏற்றி கொண்டு தான் விடணும். நான் வேலையை போனால் நடந்து தான் போவா பள்ளிக்கூடத்துக்கு. இதுல இருந்து உங்களோட மெயின் ரோட்டுக்கு போகலாம் தூரம் மதவடி மதவடின்னு இப்போ ஏன்னா தெரியுமா வீடியோ பார்க்குறாங்க என்ன வேலை 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அது இல்லை அந்த இடத்துக்கு அவ்வளோ தூரம் 1.5 கிலோமீட்டர் கிட்ட வேறமே என்ன அதுலேருந்து தான் போகணும் பஸ்லாம் திருப்பி பள்ளிக்கூடம் போகிறதும் பஸ்ஸில் தான் பஸ் சில நேரம் பெறாதண்ணா சில நேரம் நடந்து தான் பெறுங்கள். எவ்வளோத்தில் இருக்குது பள்ளிக்கூடம் விளந்துற பெட்ரோல் சைட் இருக்கு சரி 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 பழைய கிணறு இருந்தது அப்போ அம்மாக்கள் இருக்கைகளை கிணறு வெட்டினது அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மூடி இன்னும் மூடப்படுதில்லை. அவ்வளோ எல்லாரும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களோ இல்லை இன்னும் வேறு வேறு சின்ன சின்ன தேவைகள் இருக்குண்டா சொல்லுங்க. நீங்கள் தான் உங்களோட தொழில் விஷயம் தான் எனக்கு முதல் சிக்கலாகிறாங்க. தொழில் விஷயமா நானும் இவரும் வந்து முதல்வருக்கு உதவி செஞ்சாங்க. அது வந்து கார்னரில் அவள் கொட்டில் விட்ட இருந்தவ அவைக்கு கல்வீடு இருக்குது கச்சேரியில் என்ன அவள் அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 வருஷமாக பார்க்குறேன் நீங்கள் இதுக்குள்ள தான் இருக்கிறீங்க. போன வருஷம் வரைக்கும் இதுக்கெல்லாம் இருந்த நீங்கள் இந்த வருஷமும் இதுக்கெல்லாம் இருக்கிறீங்க. அப்போ நம்பலாம் இதுக்குள்ள தான் நீங்கள் உண்மையிலேயே இருக்கிறீங்கன்ட்டு. மற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாம் சொல்லிட்டீங்க என்ன. மற்றது அவாக்கு படிக்கிறதுக்கு என்ன தேவை. இப்போ 1ஆம் மாதம் 10ஆம் தேதி ஒரு உதவி ஒன்று இருக்குது ஒரு ஆளில் பிறந்த நாளுக்கு இந்த ஊருக்குள்ளே தான் எடுக்கப்போ நான் உண்மையிலேயே முதல் வரைக்கும் சொன்னான் இந்த ஊருக்கு எடுக்கணும்ண்டு. அந்த பிரச்சனை இப்போ யோசிச்சுனா நீ என்ன இதுக்குள்ளே போய் எடுத்து சரி வரான்ட்டு. ஆனாலும் உண்மையிலேயே கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிற இடம்டா இந்த இடம் தான். வேறு இடத்த நாங்கள் சும்மா வீண் விரியமாக கொடுத்துட்டு வரையிலாது. அப்போ அந்த அவாக்கு படிக்கிற ஆக்களை தான் நான் முக்கியமாக எடுக்க சொன்னேன். நான் அவாட்டையும் சொல்லிட்டு வந்தேன் நான் ஏற்கனவே ஒரு 20 பேர் எடுங்கோக்கா பார்ப்போம். நாளை நான் பார்ப்பேன். நாளைக்கு என்ன ஒருக்கா நாங்கள் அவரோட வருவேன். அப்போ பார்ப்போம் பேர் அந்த நீங்கள் அவை எடுத்த பேர் பிள்ளைன்றதால நாங்கள் ஒரு எதுக்கு முன்னுக்கு பார்த்துட்டு போனோம்ட்டா 1ஆம் மாதம் 10ஆம் தேதி அந்த உதவி இங்கே வரும். அப்போ நீங்கள் அவாக்கு தேவையானது எதுவும் அப்படி படிக்க போகிறதுக்காக தேவையானதுண்டா அதான் என்ன சொல்கிறேன். எனக்கு பஸ்ஸை நம்ப இல்லாதண்ணா சைக்கிள் வேணும் கொண்டு ஏற்றி கொண்டு போயிடும். இல்லை சைக்கிளை கொடுத்தாலும் அவன் 2 பேரும் அக்காலும் தங்கச்சியும் போயும் பெறுவீங்க. 2 பேரும் பஸ்ஸில் 2 பேருமே இல்லை எனக்கு ஒரு ஆளுண்டாலும் பரவாயில்ல 2 பேரும் பஸ்ஸில் போய் வரதான். மாதம் டியூஷன் டிக்கெட் டியூஷன் கார்டு கட்டுறோம். டியூஷன் டிக்கெட் இருக்கணும். டியூஷன் டிக்கெட் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் சீசன் டிக்கெட் எவ்வளோ மாதம் மாதம் 2500 ரூபா டியூஷனுக்கு கட்டுறோம். படிப்புக்கு டியூஷனுக்கு இது 600 ரூபாய்க்கு தான் முடியுது மாதம். 600 ஒரு ஆளுக்கு. இப்போ அவாவும் இப்போ யாழ்ப்பாணம் போகிறவா சின்ன பெரிய மாட்டேன். உங்கள் சீசன் டிக்கெட் ஒரு மாதம் 600 ரூபாண்டா ஒரு கொஞ்சம் காசு தான். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7200 அப்படி வேறு. அதையே ஒரு ஆள் உதவியாக எடுத்து செய்யலாம். ஒரு வருஷத்துக்கு அவாக்கு படிக்க போகிறதுக்கான உதவியை செய்து கொடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா சைக்கிள் வேண்டி கொடுக்க விரும்புகிறார்கள் வேணா கொடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் செய்யலாம். இதை விட முதல்ல யாராவது உங்களுக்கு உதவி செய்த மாதிரி இல்லை. நீங்கள் இந்த நிவாரணங்கள்லாம் பண்ணுற நீங்கள் என்ன அரசாங்கத்தால் தர நிவாரணங்கள் அப்படி தான் பண்ணுற. இதை விட வேறு உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுது இல்லை என்ன. இப்போ எல்லா உதவியும் சரி வரமான்னு சொல்லல. சின்ன உதவிகள் வந்தீங்கன்னா கட்டாயம் சரி வரும். அப்போ அதுக்காக தான் கேட்குறேன். உங்களுக்கு அங்கே கல்வீடு இருக்குன்னு சொல்கிறீங்க. அதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்துருக்கிறீங்க. அங்கே இருக்க இயலாததுக்கான காரணம் என்ன மாதிரி. அந்த பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லைன்னா அந்த இடம் என்ன காடு மாதிரி வெட்ட வழி 4 பேர் அதால் போய் வருவாங்க. மற்றது 2 குமார் பிள்ளைகள் எனக்கு. நானும் சில நேரம் கூலி வேலைக்கு போறேன். நான் கூலி வேலைக்கு போறதா அவருக்கும் தொழில் அது தூரத்தான் இருக்கண்ணா.
தூர கரக்கடை குடி ஐயோ குளறி கேட்டாலே வராதுகள் ஐயோ ஒன்று குளறி வருத்தம் ஒன்று குளறி கேட்டாலே வராதுகள் எனக்கு அதான் மெயின் பிரச்சனை இப்போ ஒன்று நடந்துட்டா சொல்லுவினோம் அம்மா வேலைக்கு அப்பா வேலைக்கு பிள்ளைக்கு ஒன்று நடந்துட்டு தான் கதை வேறு. மற்றது அவாவுக்கு வந்து இந்த பள்ளிக்கூட தேவை இப்போ வந்து அடுத்த தரம் மாறுறதுக்கான நேரம் இது. இந்த நேரத்தில் வந்து அவாக்கு இது தேவையாக கோப்பியல் வேணும், சப்பாத்து வேணும், யூனிஃபார்ம் வேணும். அவாக்கு நிறைய கோப்பியலும் வேணும். இப்போ கோப்பிகள் சப்பாத்து யூனிஃபார்மா சரி. இதை எல்லாருமே பார்த்துருவீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருவீங்க. கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் செய்யலாம். நீங்கள் யோசிப்பீங்க வேறு வீடு இருக்கத்தக்கினதாக வந்து இந்த குடிசை வீட்டில் இருக்கணுமெண்டு. அப்படி இல்லை, அது வந்து உண்மையிலேயே அவள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த வீடுகளில் இருக்கிறதால. அதால் பார்த்திங்கன்னா இந்த குடிசை வீட்டில் இருக்கணும். இதையே நாங்கள் ஓரளவில் முன்னேற்றி கொடுக்கலாம். அதாவது ஒரு 5 வரி கல் வச்சோ தகரம் போட்டு ஓரளவு மேலும் கொஞ்சம் செய்து கொடுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தாக்கள் பார்த்தீங்கன்னா இவன் ஃபோன் நம்பரையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். இவாவோட நேரடியாக தொடர்பு கொண்டு உதவி செய்கிறண்டாலும் செய்து கொள்ளுங்க, இல்லை எங்கள் மூலம் தொடர்பு கொள்ளணுமெண்டா ஏற்கனவே பயோவில் லிங்கிலையும் இருக்குதுங்கிற நம்பர், அதுலேயுமே தொடர்பு கொள்ளலாம். இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். நன்றி.